போன வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா ஹோவர்னு ஒரு விஷயத்த பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் தென் ஹோவர்லேயே வந்து நம்ம எப்படி அந்த மூவ் பண்ணுறது பாக்ஸு, அதாவது இந்த ஒரு எலமெண்ட் மேலே வந்து நம்ம மவுஸை வச்சா அது மூவ் ஆகிற மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ ஓகே, இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அனிமேஷன் நம்ம பண்ண போகிறோம். அனிமேஷன் இந்த சென்ஸ் என்னன்னா, நம்ம வெப்சைட் ஓப்பன் பண்ணோன்னே இப்படி ஒரு சர்க்கிளோ ஆர் பாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே அது ஆட்டோமேட்டிக்காக இங்கேருந்து ரைட்டில் போய் இப்படி வந்து அழகாக இந்த பேஜை சுற்றிட்டு வரத நம்ம ஒரு அனிமேஷன் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஓகே, இப்போ வந்து அனிமேஷனுக்கு என்ன தேவை, அதாவது இப்போ என்ன பண்ண போகிறோம், பேஜில் அனிமேஷன் செய்ய போகிறோம்னு சொல்லிட்டோம். அனிமேஷனுக்கு வந்து மொத்தம் 2 விஷயம், அதாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளோட சிஎஸ்எஸ்ல அனிமேஷன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பேர் வைக்க போகிறோம். எனிதிங் யூ கேன் நேம் இட், ஏபிசிடி லைக் தட், எனி ஒன் எனி நேம் யூ கேன் மேக் இட். அதுக்கப்புறம் அனிமேஷன் டியூரேஷன் ஒன்று வைக்க போகிறோம். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணியிருப்போம், அனிமேஷன் டியூரேஷனுக்கு வந்து டிரான்சிஷன் சொல்லிட்டு 1 செகண்ட் அந்த மாதிரி கொடுத்துருப்போம். மேபி இங்கே இருக்கா பார்ப்போம். இதோ டிரான்சிஷன் 1 செகண்ட் கொடுத்துருந்தோமா ஓவருக்கு. ஸோ இங்கே வந்து அனிமேஷன் டியூரேஷன் சொல்லிட்டு ஒரு நம்ம 10 செகண்ட்ஸ் ஆர் 50 செகண்ட்ஸ், ஸோ எவ்வளோ டைம் உங்களுக்கு வேணுமோ அவ்வளோ கொடுத்துக்கலாம். ஓகே, அனிமேஷன் கொடுத்தா போதுமா? அது கிடையாது. கூடயே வந்து கீ ஃப்ரேம் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒன்றத்தை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கீ ஃப்ரேம் என்னன்னா, மேலே கொடுத்துருக்க அனிமேஷன் நேமை வந்து நம்ம இங்கே கொடுக்கணும் கீ ஃப்ரேம்குள்ள. இப்போ இந்த கீ ஃப்ரேம் உள்ள 2 மெத்தட் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, அதாவது கீ ஃப்ரேம்னா நம்ம ஒரு ஃப்ரேமை தான் வந்து நம்ம சொல்லுவோம். இதே நீங்கள் சப்போஸ் வீடியோ எடிட்டிங் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கீ ஃப்ரேம்னா என்னென்னு உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ புரியாதவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரேம் வைஸாக நம்ம இதை பிரிக்க போகிறோம் அனிமேஷனில். அதாவது ஸ்டார்டிங்கில் எங்கே இருக்கணும், எண்டிங்கில் எங்கே இருக்கணும்னு. ஸோ அதுக்கு வந்து ஸ்டார்ட்னு வச்சு எண்டுன்னு ஒன்று கொடுக்கணுமா, ஸ்டார்ட் அண்ட் எண்ட் கொடுக்கணும். ஓகே, நம்ம ஸ்டார்ட் அண்ட் எண்ட் தான் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. அதை டெக்னிக்கலில் நம்ம எப்படி சொல்லுவோம்னா ஃப்ரம்னு சொல்ல போகிறோம், டூன்னு சொல்ல போகிறோம். அவ்வளோதான், ஃப்ரம் டூ கொடுத்தாலே போதும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இது ஒரு மெத்தட் நான் சொல்லிட்டேன். அனதர் ஒன் மெத்தட் இருக்கு, கீ ஃப்ரேம் ஏபிசிடி. அனதர் என்னன்னா, நம்மளோட அந்த அனிமேஷன் பர்சன்டேஜை நம்ம கன்வெர்ட் பண்ணிப்போம். அதாவது மொத்தமாக நான் வந்து 100% வரைக்கும் இருக்கு நம்மளுக்கு. ஸோ அதுக்கப்புறம் 0% வரைக்கும் இருக்கு. ஓகே, இப்போ வந்து எனக்கு அனிமேஷன் வந்து 0ல் இருக்குச்சு, இங்கே செய்யணும்ப்பா. அடுத்து 25% என்னோட அனிமேஷன் முடிச்சு இந்த வேலையை செய்யட்டும். அடுத்து வந்து 50% என் வேலையை, ஐ மீன் 50% வந்து எனக்கு இந்த அனிமேஷன் முடியட்டும் அப்படின்றத வந்து நம்ம இங்கே கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு புரியலன்னா இப்போ வந்து விஎஸ் கோடில் அழகாக நம்ம போட்டு பார்க்கலாம். விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணிட்டு நம்மளோட சிஎஸ்எஸ் ஃபைல் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். HTML CSS. ஓகே, இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், எனக்கு வந்து இப்போ அனிமேஷன் தானே. ஸோ நியூ ஃபோல்டரை க்ரியேட் பண்ணுறேன். animate.htmlனு க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ணலாம் இருங்க. அப்போ வந்து ஹோவர்லேயே நம்ம வந்து அந்த பாக்ஸ் போட்டிருந்தோமா, ஏன் பாவன் டிவ் பாக்ஸ், நான் பாக்ஸ் போட்டுக்கிறேன் நார்மலாக. அண்ட் தென் ஹோவர்லேருந்தே நான் வந்து இந்த பாடியை மட்டும் எடுத்துக்கிறேன். பாடியை நான் எடுத்துக்கிட்டு ஓகே வந்து ஸ்டைலு வந்து நான் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ லாஸ்ட் வீடியோலேருந்து நான் ஸ்டைலையும் எடுத்துட்டேன். ஓகே, அது இங்கே போடக்கூடாது, வெளில போகணும். இப்போ வந்து நான் நார்மலாக வந்து நம்ம வெப்சைட்டை ரன் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து நான் டாட் பாக்ஸ்க்கு வந்து வித்து ஹைட்டு பேக்ரவுண்ட் கலர் மட்டும் கொடுக்குறேன். வித்து ஹைட்டு பேக்ரவுண்ட் கலர் இதெல்லாம் வந்து நம்ம நார்மலாகவே சிஎஸ்எஸில் பார்த்தது தான். ஸோ ஒரு பாக்ஸை நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு வந்து ரைட்டில் வந்து கீழே வந்து இப்படி வந்து அழகாக இந்த பேஜை எனக்கு சுற்றணும்ப்பா, அவ்வளோதான்ப்பா எனக்கு தேவை அப்படின்றதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்,
ஓகே, இங்கே ஹோவரில் பண்ணதே தான். அதாவது பாக்ஸ் டாட் ஹோவர்னு பண்ணுறதுக்கு பதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், அனிமேட்டில் அனிமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ்னே நான் பேர் எடுத்துக்கிறேன். திருப்பி அனிமேஷன் டியூரேஷன் எனக்கு வந்து 10 செகண்ட்ப்பா, அதாவது இந்த பேஜில் 10 செகண்ட் இந்த அனிமேஷன் ரன் ஆகலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இப்போ வந்து முக்கியமாக கீ ஃப்ரேம் நான் சொன்னா, கீ ஃப்ரேம்ஸ் பாக்ஸ் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக் தூக்கி விட்டேன். ஓகே, கீ ஃப்ரேம் நான் சொன்னேன். கீ ஃப்ரேமில் ஃப்ரம் டு நான் சொன்னேன்னா, ஃப்ரம் நான் என்ன பண்ண போகிறேன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறேன். எங்கன்னா டிரான்ஸ்லேட் எக்ஸில் ஒரு 500 பிக்சலில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, சாரி ஆ 2 எங்கே போகணும்னு நான் சொல்கிறேன். ட்ரான்ஸ்ஃபார்ம் 0 பிக்சல் வேணாம், அதே 500 பிக்சல் மைனஸில் இருக்கட்டும் அப்படின்னு நான் சொல்லிட்டு சேவ் பண்ணுறேன்னா, சேவ் பண்ணிட்டு என் வெப்சைட்குள்ளே வந்தோடனே அது தானாக ஆட்டோமேட்டிக்காக அந்த 10 செகண்ட்ஸ் கொடுத்தோன்னு நினைக்கிறேன் அனிமேஷன் டியூரேஷன். அந்த இதில் இப்போ நான் ரீலோட் பண்ணுறேன் பாருங்க, நான் எதுவுமே பண்ணல, தானாக அந்த பாக்ஸ் ரைட் டு லெஃப்ட் அனிமேஷன் ஆகி ஸ்லோவாக எனக்கு கொடுத்த டியூரேஷன் வரைக்கும் போகுது. ஓகேங்களா, அவ்வளோதான் சார் அனிமேஷன். இப்போ நான் 10ன்னு வச்சேன், ஸோ ஸ்லோவாக போகிறான். இப்போ நான் 5 செகண்ட்ஸ்னு வைக்கிறேன், அண்ட் தென் ரீலோட் பண்ணுறேன் என் பேஜை. பாருங்க கொஞ்சம் அந்த ஸ்பீடாக அனிமேஷன் வருதா. ஓகே, இப்போ நான் என்ன சொன்னேன், இந்த பாக்ஸை ஐ மீன் இந்த வெப்பேஜை நான் சுத்த வைக்கணுமா இந்த பாக்ஸை. ஸோ ஃப்ரம் டூ பார்த்தாச்சு. ஆனால் ஃப்ரம் டூ வந்து மோஸ்ட்லி நம்ம யூஸே பண்ண மாட்டோம். நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், 0னா 25% என்ன பண்ண போகிறோம்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம். எங்கன்னா டிரான்ஸ்லெக்ஸ்லேருந்து ஐ மீன் லெஃப்ட் டு கீழே வர வைக்கலாமா. ஸோ வந்து டிரான்ஸ்லெக்ட் ஒய் மைனஸ் 500 பிக்சல் என்ன ஆகும். ஓகே, அதாவது மேலேருந்து கீழே இன்ட்ரோ ஆகிறான், மேலேருந்து கீழே இன்ட்ரோ ஆகிறானா, ஆனதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணணும், ட்ரான்ஸ்ஃபார்ம் எக்ஸில் ரைட் சைடு 500 கொடுத்துட்டேனா. ஸோ எனக்கு இப்போ எப்படி மூவ் ஆகும், இங்கேருந்து மேலே போய் இங்கே 500 வந்துட்டு இனிஷியல் ஸ்டேஜுக்கு வந்துடுது. அதாவது ஒயில் -500 எக்ஸில் 500 இனிஷியல் ஸ்டேஜ் வந்துடுது. இப்போ எனக்கு கீழே போகணும், கீழே போகணுன்னா என்ன பண்ணணும், 75% இருக்கிறேன். நீ எவ்வளோ பர்சன்ட் வேணால் கொடுத்துக்கலாம், அந்த அந்த பர்சன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அது முடியும். ஸோ டிரான்ஸ்லேட் ஒய் எனக்கு எங்கே வரணும், இந்த வாட்டி +500 அதாவது கீழே வரணும். கொடுத்துட்டு நான் பேஜை ரீலோட் பண்ணட்டுமா. ஸ்டார்டிங்கே மேலே போகுது, ரைட்டில் வருது, கீழே வருது, திருப்பி அகைன் சென்டருக்கு வருது. ஓகே, இப்போ நான் லாஸ்ட்டாக 100%. ஓகே, 100%ல எனக்கு என்ன, டிரான்ஸ்லேட் எக்ஸில் வந்து +500 வா. ஓ ஆல்ரெடி +500ல இருக்குன்னா அப்போ -500க்கு வா. இப்போ நான் கொடுக்குறேன். அதாவது இங்கேருந்து மேலே போகும், ரைட்டில் வரும், கீழே வரும், 100% இருந்தோடனே இனிஷியல் ஸ்டேஜுக்கு வந்துடும். ஸோ வந்து எனக்கு இப்போ ஸ்க்ரீனில் ரொட்டேட் ஆகுதா, ஐ மீன் ஸ்க்ரீனை சுற்றி டயகனலாக போயிட்டு வருது. கம்மா ரொட்டேட் 60 டிகிரி அப்படின்னு நான் கொடுக்குறேன் பாருங்க. அப்படியே கீழே போய் ரைட்டில் வந்து முடியுது. ஓகே, அப்போ வந்து நான் இதை வந்து 60 டிகிரி கொடுத்தேன்னா அது வந்து அங்கே போக மாட்டேங்குது. ஓகே, இங்கே வந்து நான் கம்மா கொடுத்துட்டேனா, அதனால தான் இப்போ கம்மாவே இல்லை. ஓகே, இப்போ கரெக்டாக ரொட்டேட் ஆகுதா, இனிஷியல்லேருந்து வா, இங்கேருந்து மேலே ரொட்டேட் ஆகி போய் இங்கே வந்து இப்படி வந்து போவா. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம டிரான்ஸ்லேட் மட்டும் இல்லை, பக்கத்துலேயே ரொட்டேட் அண்ட் தென் திருப்பி ஒரு 60 டிகிரி கொடுத்துட்டு காப்பி அடிச்சுக்கிறேன் எல்லாத்தையும். ஓ சாரி, காப்பி இங்கே எப்படி வந்துச்சு, அண்ட் தென் பேஸ்ட். இப்போ பார்த்தோன்னா ஃபஸ்ட் இனிஷியல்லேருந்து பார்ப்போம். அழகாக இங்கே போய் வந்து இங்கெல்லாம் ஏன் ரொட்டேட் ஆகலைன்னா நம்ம ஆல்டர்னேட்டிவாக கொடுக்கணும். மைனஸு ப்ளஸ்ஸு
மைனஸு. ஓகே, இப்போ எப்படி ரொட்டேட் ஆகுது பார்ப்போமா? அங்கேருந்து ரொட்டேட் ஆகி போய் இங்கே வந்து இங்கே வந்து அப்படியே இங்கே ரொட்டேட் ஆகி இனிஷியலுக்கு வந்துடும். ஸோ இதுதான் வந்து நம்ம பார்த்த ஒரு அனிமேஷனுக்கான ஒரு எப்படி சொல்கிறது, கோடிங்னு சொல்லலாம், ஆர் சம்திங் டேக் எலமெண்ட் என்ன வேணால் சொல்லலாம். ஸோ இது வந்து கீ ஃப்ரேமோட ஒரு ப்ராப்பர்ட்டின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒரு வெப்பேஜில் வந்து ஒரு அனிமேஷனை நம்ம சேவ் பண்ணுறோம் கீ ஃப்ரேம் யூஸ் பண்ணி. ஸோ இந்த வீடியோவில் வந்து கீ ஃப்ரேமாக பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சிஎஸ்எஸோட இன்டர்மீடியட் எல்லாமே பார்த்துடலாம். தேங்க்யூ.